ஹாய். டான்ஜூர் பெயிண்டிங்கில் எப்படி கோல்டு ஃபாயில் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோல்ட் ஃபாயில் ஷீட்ஸ் வந்து இந்த மாதிரி புக்லெட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 22 கேரட் கோல்டு. நீங்கள் வந்து 24 கேரட்டும் வாங்கலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 2000லேருந்து 3500க்குள்ளே இந்த ஷீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேளை வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீப்பாக வேணும்னா ஒரிஜினல் கோல்டு இல்லாமல் கோல்ட் கலர்ட் ஷீட்ஸும் இருக்குது. அது 700 800 ப்ரைஸ் ரேஞ்சஸில் கிடைக்கும். இப்படி ஒரு ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட 4 சைட்லேயும் எக்ஸஸாக இருக்கிற அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஷீட்ஸை பெயிண்டிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பார்டரில் வந்து எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு சின்ன சின்ன ஸ்டிப்ஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம அரபிக் கம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத ஸ்லோவாக ஸ்டிக் பண்ண போகிறோம். நல்லா ஒட்டிட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளெயின் கிளாத் எடுத்து, ஒரு பனியன் கிளாத் மாதிரி ஒரு கிளாத் எடுத்து நீங்கள் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுங்க. அப்போ தான் இந்த ஃபாயில் வந்து நல்லா பதிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிப்ஸ் கட் பண்ணி இந்த 2 சைட் பார்டருக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். இதே மாதிரி ஃபுல் பார்டரையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பாடி எப்படி பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ இந்த இடத்துக்கு எப்படி ஃபாயில் ஷீட் ஒட்டுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு அதை இப்படி மேலே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல இதை கட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்படி கை வச்சு இதை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா அது ஒரு மார்க் இம்ப்ரெஷன் விழுந்துடும். அதுதான் நம்மளோட நம்ம கட் பண்ணுற லைனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி கை வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த இடத்த எக்ஸஸை நம்ம கட் பண்ணோன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக அது மேலே ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டோன்ஸ்லாம் மறையும். ஸ்டோன்ஸ் மறைஞ்சால் இப்போ பரவாயில்ல. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறது. தாஞ்சூர் பெயிண்டிங்கில் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டின மாதிரி இருக்காது, பதிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோன்ஸ் எல்லாம் வெளியில் ரிலீஸ் பண்ணும்போது இந்த கோல்ட் ஃபாயிலில் ஸ்டோன்ஸ் எல்லாம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி நம்ம பதிச்ச மாதிரி தெரியும்.
இப்போ இத கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்ப இந்த ஃபாயிலோட பேக் சைடும் நம்ம கம் அப்ளை பண்ணோம். நம்ம எங்க ஒட்ட போறோமோ அந்த இடத்துலயும் நம்ம அரபிக் கம் வந்து அப்ளை பண்ணணும். வேற எந்த கம்மும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃபாயில் ஃபுல்லா ஒட்டுறதுக்கு எல்லா இடத்துலயும் நம்ம அரபிக் கம் தான் யூஸ் பண்ணணும். நம்ம அரபிக் கம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட பெயிண்டிங் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேறு ஏதாவது ஒயிட் க்ளூலாம் யூஸ் பண்ணோன்னா இந்த கோல்ட் ஃபாயிலோட அந்த ஷைனிங் வந்து சீக்கிரமாக மங்கிடும். இந்த ஃபாயில் ஷீட்டில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு துணி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது எதுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தில் அப்போ தான் உள்ளே நம்ம வரைஞ்ச அந்த டிசைன்ஸ்லாம் வந்து எடுத்து காட்டும். பள்ளமாக இருக்கிற இடத்துலலாம் உள்ளே வந்து அது ப்ரெஸ் ஆயிரும் இந்த ஷீட்டு. மேடாக இருக்கிற இடத்துலலாம் அது வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ வந்து நம்ம கோல்ட் ஃபாயிலில் இந்த டிசைன் பண்ண மாதிரி தெரியும். இப்போ இந்த சைட் பண்ண மாதிரியே நம்ம அந்த சைடும் நம்ம பண்ண போகிறோம். குட்டி குட்டி பிளேஸஸாக நம்ம வந்து மார்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாயில் ஒட்டி பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக இந்த ஒர்க்கை நம்ம முடிக்க முடியும். பெரிய ஷீட்டாக எடுத்து ஒரே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் நமக்கு வந்து நிறையா எக்ஸஸ்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். நம்ம வந்து நிறையா எக்ஸஸ்லாம் அப்புறம் கட் பண்ணுற வேலை நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏரியாவை வந்து அட் அ டைம் நம்ம வந்து பண்ணிக்கணும். நான் இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் பெருமாளோட நகை, கிரீடம் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் குட்டி குட்டி ஏரியாஸ் அட் அ டைம் கவர் பண்ணி ஃபுல்லாக ஃபாயில் ஒட்டிடுங்க. நம்ம ஃபாயில் ஒட்டும்போது பர்ஃபெக்டாக அந்த ஷார்ப் லைன்ஸ் வராது. நம்ம வரைஞ்ச இடத்துல கரெக்டாக நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. கொஞ்சம் எக்ஸஸ் ஃபாயில் இருக்க தான் செய்யும். அதை வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறது, எக்ஸஸ் எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கட்டர் எடுத்து லைட்டாக அந்த இடத்துல கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிடக்கூடாது எக்ஸஸை. அதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து லைட்டாக அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்வீசரோ இல்லைனா ஒரு டூத் பிக்கோ இல்லை நம்ம கை யூஸ் பண்ணி அந்த எக்ஸஸை நம்ம அப்படியே உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கோல்ட் ஃபாயில் ஒட்டின எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அது ஷார்ப்பாக எட்ஜஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்பாக இருந்தால் தான் பெயிண்டிங் வந்து நீட்டாக இருக்கும். ஃபைனல் லுக் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம பெயிண்டிங் ஃபுல்லாக கோல்ட் ஃபாயில் எப்படி ஒட்டுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. உங்களுக்கு இந்த பெயிண்டிங்கில் என்ன டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.